ஹலோ, நான் ராம்குமார் பேசுறேன். சொல்லுங்க ராம்குமார். உங்களை மீட் பண்ணுமே, ஸ்டேஷன்ல இருக்கீங்களா? இல்ல, உங்க வீட்டு பக்கத்துல தான் இருக்கேன். சொன்னீங்கன்னா வீட்டுக்கு வரேன். அப்படியா? சரி, வாங்க வாங்க வாங்க. இந்த உடனே வரேன். என்னாச்சு? என் வைஃப் அமுதாவை காணோம். காணுமா? கோவாக்கு போனா திரும்பி வரவே இல்லை. தனியாவா போனாங்க? இல்ல, என் கார்ல தான் போனா. அவங்களே டிரைவ் பண்ணாங்களா? இல்ல, என் டிரைவர் கூட தான் போனா. வேற யாரும் அவங்க கூட போலையா? இல்ல. டிரைவர் மேல அவ்வளவு நம்பிக்கையா? டிரைவர் பேர் என்ன? கார்த்தி. ரொம்ப நல்ல பையன். நீங்களே சர்டிபிகேட் கொடுக்குறீங்க. அவ்வளவு நல்லவனா? நம்பிக்கையானவன் தான், அதான் அனுப்பி வச்சேன். கோவாக்கு எதுக்கு போனாங்க? சும்மா டூருக்கு போனாங்க. இது ஏற்கனவே போட்ட ப்ரோக்ராமா? அப்படிலாம் இல்ல, நானும் அவளும் போறதா இருந்துச்சு. எனக்கு திடீர்னு கம்பெனில வேலை வந்துருச்சு, அதான் போக முடியல. அமுதாவும் நீங்களும் லவ் மேரேஜா? இல்ல, அரேஞ்ச் மேரேஜ். எத்தனை வருஷம் ஆச்சு? ஒரு 5 வருஷம் ஆச்சு. குழந்தைங்க இருக்கா? குழந்தை கிடையாது. உங்களுக்குள்ள ஏதாவது தகராறு இருக்கா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. கோவா போன கார்த்திக் திரும்பி வந்துட்டாரா? வந்துட்டான். உங்க மனைவியை பத்தி அவர் என்ன சொன்னாரு? ஏதோ ஷாப்பிங்க்கு பர்ச்சேஸ் பண்ண போனாங்களாம். அப்ப திடீர்னு காணுமா. ஒரு நாள் ஃபுல்லா தேடி பார்த்திருக்காங்க, கிடைக்கலையா. கார்த்திக் திரும்பி வந்துட்டார்ல, கோவா போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாரா? கொடுக்கல. ஏன்? அவனை தான் கேட்கணும். நீங்க கேட்டீங்களா? இல்ல. சரி, ஈவினிங் வந்து ஸ்டேஷன்ல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க, நான் ஆக்ஷன் எடுக்கிறேன். சரியா? ஓகே. எந்த பொண்ணு விழ வச்சிருவா? அப்படி சொல்லாத. உன்னை தவிர வேற யாருக்கும் என் மனசுல இடம் கிடையாது. லவ்வா? இத நான் நம்பணுமா? உன் மேல சத்தியமா எந்த காலத்திலும் உன்னை கைவிட மாட்டேன். நீங்க சத்தியத்தை சக்கரை பொங்கல்ல கலந்து சாப்பிடுற ஆளு. உங்க சத்தியத்தை தண்ணீர் தான் எழுதி வைக்கணும். இப்ப நீங்க சத்தியம் பண்ணுவீங்க, ஏன்னா கையில சல்லி காசு இல்ல. நில் பேலன்ஸ். உங்க பேங்க் பேலன்ஸை விட கார்த்திக் பேலன்ஸ் ரொம்ப அதிகம். சித்ரா, அவசரப்படாம பொறுமையா கேளுங்க. உங்க சொத்து முதல்ல உங்க கைக்கு வரட்டும், அப்புறம் மத்ததெல்லாம் பேசிக்கலாம். உங்ககிட்ட பேசுறது வேஸ்ட் ஆஃப் டைம். குட் பை. நீங்க இரு, நான் பாத்துக்கிறேன். நீங்க இரு. நில்றா.
டேய் எங்க ஓடுற? ஓடா. குர்ரா அவங்க கிட்ட மன்னிப்பு கேளுடா. மன்னிப்பு கேளு. தெரியாம பண்ணிட்டேன் சார். அவங்க கிட்டயும் கேளு. என்ன மன்னிச்சிருங்க மேடம். ஓகே, இந்த ஏரியாவுல இன்னொரு தடவை உன்னை எங்கேயாவது பார்த்தேன், அவனை காலி ஆயிடுவேன். சரிங்க சார். போடா. சார், என்னம்மா? நீங்க பாட்டுக்கு வந்தீங்க, திருடனை புடிச்சீங்க, ஹேண்ட்பேக் கொடுத்தீங்க. அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ் சார், என்னை காப்பாத்தினதுக்கு. கடவுள் இருக்கட்டும். மாதிரி வந்தீங்க. இன்னைக்கு கடவுள்னு சொல்லுவீங்க, நாளைக்கு என்ன பார்த்து ரொம்ப நல்லவன்னு சொல்லுவீங்க, அடுத்த நாள் உங்கள மாதிரி யாருமே கிடையாதுன்னு சொல்லுவீங்க, அதுக்கு அடுத்த நாள் போதும் 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 எனக்கே வாய் வலிக்குது. நீங்க கேட்ட விதமும் தப்பு, நான் தெரியாம காப்பாத்துனதும் தப்பு. இனிமே நான் இந்த தப்ப செய்யவே மாட்டேன். நம்ம மீட்டிங் இனிமே வேண்டாமா? ஆள விடு. டாடா, பை பாய். சார் சார் சார், என்னம்மா? என்ன சார், ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் சொன்னா என்னமோ பேசிட்டு போறீங்க. தினமும் உங்களை புகழறது எனக்கு வேலையா என்ன? இதுக்குதாம்மா என் தலையில நானே அடிச்சுக்கிறது. இனிமே நான் யாருக்கும் ஹெல்ப் பண்ண கூடாதுன்னு நினைச்சா இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தீங்களா? வீணா உங்களுக்கு எனக்கு சண்டை. இப்ப மோதல் ஆரம்பிச்சு காதல்ல போய் முடியும். ஐயோ, நான் என்னதான் பண்ண போறேனோ. ஹலோ ஹலோ ஹலோ, இப்பதானே ஃபர்ஸ்ட் டைமே மீட் பண்றோம், அதுக்குள்ள எப்படி காதல் வரும்? ஏங்க, பார்க்காத நாம பாத்துக்கிட்டதே தப்பு. பாத்துக்கிட்டதோட மட்டும் இல்லாம இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கோம், இதுவும் தப்பு. இதெல்லாம் தெரிஞ்சா நடந்தது. அதே மாதிரிதான் தெரியாம வர்றதுதான் காதலு. வரும் வரும், ஏமாந்தா நல்லா வரும். மோதல் ஆரம்பிச்சு பின்னாடி காதல தான் முடியும். நீங்க எதுவுமே பேசாதீங்க. ஐயோ, எனக்கு சிரிச்சு சிரிச்சு வயிறு தான் வலிக்குது. அறிமுகமே இல்லாத பொண்ணை இப்படி கலாய்க்கிறீங்களே. இன்னும் தெரிஞ்ச பொண்ணா இருந்தா என்ன பண்ணுவீங்க? தெரிஞ்ச பொண்ணா இருந்தா நான் கிட்டேயே வந்திருக்க மாட்டேனே. ஏன்? ஏன்னா தெரியாத பொண்ணுங்களே காதல் வரலும் கொண்டு போய் விட்டுறாங்க. தெரிஞ்ச பொண்ணுங்க கூட பழகணும்னா கல்யாணம் வரைக்கும் போயிருமா? அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. எப்படி சார் பொண்ணுங்களை பத்தி இவ்ளோ தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கீங்க? 6 மாசம் கோர்ஸ் ஆக்ஸ்போர்ட்ல போய் படிச்சுட்டு வந்தேன். அதுவும் உங்கள மாதிரி பொண்ணுங்க கத்து கொடுத்ததுதாம்மா. இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேசிட்டு இருந்ததே தப்பு. என்ன மீட் பண்ணதை மறந்துடுங்க. எதையுமே மனசுல வச்சுக்காதீங்க. இப்பவே இங்கேயே எல்லாத்தையும் அழிச்சிடுங்க. இனிமே நீங்க யாரோ நான் யாரோ. ஓகேயா? மறுபடியும் மீட் பண்ணா நாம ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்க கூடாது. ஓகே, பாய். இங்க பாருங்க தம்பி, உங்க அம்மாவும் நீங்களும் அடிக்கடி வந்து தொல்லை கொடுத்தா எங்களால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? எங்க அம்மா இங்க வந்துட்டு போனது தப்புதான். எங்க அம்மா சார்பா நான் மன்னிப்பு கேட்டு போலாம் தான் இங்க வந்தேன். உங்களுக்கும் உங்க அம்மாவுக்கும் மன்னிப்பு கேட்கறத விட வேற வேலையே கிடையாதா? நீங்க யாரு? எதுக்காக வந்து எங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? மன்னிப்பு கேட்கணும்னு தோணுச்சு, அதனாலதான் நான் உங்க வீடு தேடி வந்தேன். உங்க மனசை காயப்படுத்தணும்ன்றது என்னோட நோக்கம் இல்ல. எங்க அம்மாவோட பேச்ச எங்க நீங்க நம்பிடுவீங்களோன்ற பயத்துலதான் நான் இங்க வந்தேன். எங்க அம்மா இன்னொரு நாள் வந்து உங்க காலை பிடிச்சு கூட கதறுவாங்க. எங்க அம்மா திருந்திட்டாங்க, நல்லவங்களா மாறிட்டேன், தயவு செஞ்சு நம்பிடாதீங்க. எங்க அம்மா மனசு எப்பவுமே மாறாது. எங்க அம்மா உங்களை நேர்ல அடிக்கடி பார்க்க வரதுக்கு உண்மையான காரணம் இருக்கு. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதை சொல்றதுக்காக தான் நான் இங்க வந்தேன். இது வரைக்கும் உங்க அம்மா வந்து நடிச்சாங்க, இப்போ நீங்க நடிக்கிறீங்களா? ஏன் தம்பி, என் முகத்துல ஏமாளின்னு எழுதி ஒட்டி வச்சிருக்கா? ஐயோ அம்மா, சத்தியமா நான் உன்னை ஏமாத்தணுன்ற எண்ணத்தோட நான் இங்க வரல. எங்க அம்மாவை பத்தி நீங்க புரிஞ்சுக்கணும். அவங்க சொல்ற ஆசை வார்த்தைனால நீங்க ஏமாந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நானே இந்த இடத்துக்கு வந்தேன். உங்க பேச்ச நம்பாம தான் அவங்களே நான் அனுப்பி விட்டேன். அப்புறம் உங்க அம்மாவை பத்தி தெரிஞ்சு எனக்கு என்ன ஆக போகுது? எப்பவுமே முன்ஜாக்கிரதையா இருக்கணுமா, அதுக்காக தான் சொல்றேன். எங்க அம்மா ஏன் உங்க காலில் விடுறதுக்கு தயாரா இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களையும் உங்க பொண்ணையும் அவங்க காலில் விழ வைக்கிறதுக்காக தான். காலம் முழுக்க உங்களையும் உங்க பொண்ணையும் சித்திரவதை செய்யறதுக்கு. எனக்கு மட்டும் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா கண்டிப்பா இதெல்லாம் நடக்கும். உங்களையும் உங்க பொண்ணையும் காலம் முழுக்க கண்ணீர் விட வைக்கணும்.
அதுதான் எங்க அம்மாவோட ஆசை. எப்படியாவது உங்க பொண்ண அவங்க மருமகளா ஆக்கி அவங்க நினைச்சத சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. தயவு செஞ்சு அவங்க நினைப்புக்கு இடம் கொடுத்துறாதீங்க. அப்புறம் காலம் முழுக்க உங்க பொண்ணு கண்ணீர் விட்டு அழதான் வேணும். இதெல்லாம் தெரிஞ்சு ஏன் எங்க அம்மா விட்டு வச்சிருக்கேன்னு பாக்குறீங்களா? வேற என்னங்க பண்றது? பெத்தவங்களாயிட்டாங்க, என் வாழ்க்கை தான் கேள்விக்குறியா ஆனாலும் பரவாயில்லன்னு. ஆனா என்னால பானுவோட வாழ்க்கை கேள்விக்குறியா ஆயிடக்கூடாது. ஆனா என்னால பானுவோட வாழ்க்கை கேள்விக்குறியா ஆயிடக்கூடாது. அத மனசுல வச்சுக்கோங்க. சரி தம்பி, உங்க அம்மா திட்டம் போட்ட விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்க அம்மா எப்பப்பெல்லாம் கிரிமினல் வேலை செய்வாங்கன்னு எனக்கு தெரியும். உங்க தங்கச்சி எப்ப வந்து எங்களை மிரட்டிட்டு போனாங்களோ அப்பவே உங்களையும் உங்க பொண்ணையும் பழி வாங்கணும்னு எங்க அம்மா முடிவு பண்ணிட்டாங்க. உங்க அம்மா ஏன் கல் நெஞ்சக்காரியா இருக்காங்க தம்பி. நாங்க என்ன தப்பு பண்ணோம்? உங்க பேச்ச கேட்டு நீங்க கொடுத்த பணத்தை வாங்கினதுதான் எங்க தப்பு. அதையே நான் ஏன் செஞ்சேன்? நீங்க விருப்பப்பட்டதுனால நான் செஞ்சேன். ஆனா உங்க அம்மா எதை பத்தியுமே கவலைப்படாம எங்களை அவமானப்படுத்திட்டாங்க. உங்க அம்மா எங்களுக்கு இம்சை மேல இம்சை கொடுத்ததுனாலதான் நான் என் தங்கச்சிகிட்ட எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதாயிடுச்சு. என் தங்கச்சியோட பேச்சுதான் மோசமா இருக்குமே தவிர, ஆனா அவ ரொம்ப நல்லவ. அவ வந்து பேசினாங்கிறதுக்காக ஒரேடியா என்னையும் என் பொண்ணையும் காலம் முழுக்க இப்படி பழி வாங்க நினைக்கிறது எந்த விதத்துல நியாயம் தம்பி? பழி வாங்குற எண்ணம் சின்ன வயசுல இருந்தே எங்க அம்மாவோட ரத்தத்துல ஊர்னது. என்னாலையும் சரி, வேற யாரா இருந்தாலும் சரி, எங்க அம்மாவை திருத்தவே முடியாது. துஷ்டனை கண்டா தூர விலகணும்னு சொல்லுவாங்க. நாம தான் ஒதுங்கி போகணும். பானுவை உண்மையாவே நான் லவ் பண்றேன். பானு எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். அவ நல்லா இருக்கணும். தயவு செஞ்சு எங்க அம்மாவோட ஆசை வார்த்தையை கேட்டு மோசம் போயிடாதீங்க. அவங்க பத்த பையனோட வாழ்க்கையை பத்தி கூட அவங்களுக்கு கவலையே இல்லை. அவங்க நினைச்சதை சாதிக்கணும். அதுக்காக பெத்த பையனை பறி கொடுக்க கூட தயாராயிட்டாங்க. பாதிப்பு என்னமோ அவங்களுக்கு தான். அதை அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரியே இல்லை. இனிமே அவங்க திருந்தி நல்லவங்களா மாறி யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. எங்க அம்மா திரும்ப வந்தா தயவு செஞ்சு முகம் கொடுத்து பேசாதீங்க. அவங்க என்ன சொன்னாலும் காதுலயே வாங்காதீங்க. பானுவுக்கு நல்ல இடமா பார்த்து எவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. தம்பி, ராஜேஸ்வரியோட பையன் ராஜேஸ்வர் மாதிரி தான் இருப்பான்னு நான் தப்பா கணக்கு போட்டுட்டேன். இவ்வளவு நல்லவனா இருக்கேப்பா. உன் அறிவுல கொஞ்சமாவது உங்க அம்மாவுக்கு இருக்க கூடாதா? ஏன் தான் உங்க அம்மா இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்களோ தெரியல. இனிமே எங்க அம்மாவை கர சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் சொன்னத மனசுல வச்சுக்கோங்க. இனிமே எங்க அம்மாவால உங்களுக்கும் உங்க பொண்ணுக்கும் எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். ஆனா நீங்க எங்க அம்மா விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உங்களை நம்ப வச்சு கழுத்த இருக்க எங்க அம்மா எப்பவுமே தயாரா இருக்காங்க. அவங்க திட்டத்துக்கு நீங்க இடம் கொடுத்துறாதீங்க. உங்க பொண்ணு வந்தா தயவு செஞ்சு நான் வந்து போன விஷயத்தையும் சொல்லாதீங்க. பானு எங்க இருந்தாலும் சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும். அதான் என்னோட ஆசை. நான் வரமா?
எதுக்கு என்ன மிரண்டு போய் பாக்குற? நான் யார் சார் மிரண்டு பார்க்கணும்? மொழியை பார்த்தா அப்படிதானே தெரியுது. நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு திட்டு மொழியா? ஏன் நீங்க அப்படி சொல்றீங்க? நான் எதுக்கு வந்தேன், ஏன் வந்தேன்னு சொன்னா? ஏன் வந்தீங்க சார்? நான் வருவேன்னு எதிர்பார்க்கல. நான் அதுக்கு பயப்படணும்? நான் எதுக்கு உங்களை எதிர்பார்க்கணும்? நான் என்ன கொள்ளை அடிச்சனா இல்ல கொலை பண்ணனா? விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் கொலையா கொள்ளையான்னு. வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே, வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே.